அனைவருக்கும் வணக்கம். கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட நோட்டிஃபிகேஷன் வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்ஐசி, தமிழ்நாட்டில் எல்ஐசி பற்றி சொல்லவே தேவையில்ல. சென்னைனாலே எல்ஐசி பில்டிங்னு ஒரு காலத்தில் இருந்தது. எல்ஐசியோட அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யார் வேணால் எல்ஐசி ஏஜென்ட் ஆகலாம். ஆனால் எல்ஐசி ஏஜென்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கு, ஒரு பெரிய போஸ்ட்டு, பெரிய ரேங்கிங்கில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்ஐசி பற்றி நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எல்ஐசியோட அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் 1,11,000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,500 பிரான்ச்சஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய நெட்வொர்க்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். எல்ஐசியோட அசெட்ஸை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஜிடிபி ஆஃப் ஆஸ்ட்ரியான்ற ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியோட அதிகமாக, அந்த ஆஸ்ட்ரியான்ற கண்ட்ரி உலகத்தில் 27வது லார்ஜஸ்ட் எக்கானமியா, அதை விட எல்ஐசி பெருசு அப்படின்னா அந்த ரேங்க் கொஞ்சம் பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ், எல்ஐசி ஏஜென்ட்ஸ் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இருக்காங்களாம். அது கேனா அப்படின்ற ஒரு நாட்டோட கவுண்ட் மக்கள் தொகையை விட அதிகம். 75வது இடத்துல இருக்கு அந்த நாடு மக்கள் தொகையில், அதை விட அதிகம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் இதுக்குள்ளே வரும். எல்ஐசியை இன்னும் அழகாக வேற ஒரு இமேஜில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்ஐசியோட மொத்த மதிப்பு, சொத்து மதிப்பு அப்படின்றது பாகிஸ்தானோட ஜிடிபியும் தாண்டி, அதாவது பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மியான்மார், நேபாள், இது எல்லா கண்ட்ரிஸும் ஒரு 10-20 கண்ட்ரி சேர்த்து அவங்களோட மொத்த ஜிடிபி சேர்த்தாலும் அதை விட எல்ஐசி பெருசு அப்படின்றாங்க. எப்படி இந்த அளவுக்கு எல்ஐசி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 245 கம்பெனிஸ் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் 1956 உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவோட மொத்த ஜிடிபியில் 1/6 எல்ஐசி கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு எல்ஐசி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். அசெட்ஸில் அந்த அளவுக்கு பாருங்க. இந்தியாவோட ஜிடிபி 2022 240 லட்சம் கோடி அப்படின்றாங்க. எல்ஐசி மட்டுமே 42 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அந்த பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு 550 வேகன்சி வந்திருக்கு. மிஸ் பண்ணலாமா நம்ம? சரியா? ஸோ அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் 2025. ஸோ 350 வேகன்சிஸ் வந்திருக்கு எல்ஐசியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் 21 to 30 தான். அவங்க கொடுத்துருக்க பே ஸ்கேல் பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரியே 88,635 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஓப்பனாக அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க 1,26,000 ரூபாய். மெட்ரோ சிட்டிஸில், சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா எங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் இதுதான். டிகிரி, எனி டிகிரி, ஜென்ரலிஸ்ட் போஸ்ட் தான் இது. தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டு கம்மியாக வந்திருக்கு. பட் இது ஜென்ரலிஸ்ட்டு எல்ஐசியில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 லெவல் எக்ஸாம்ஸு. பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஸ்டைல்லே தான் நடக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி 35, ரீசனிங் எபிலிட்டி 35ன்னு சொல்லிட்டு அதே மார்க்ஸ் தான். பட் என்னன்னா இங்கே மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கும் என்ன ஸ்பெஷல்னா, எல்ஐசி தனித்தனியாக குவாலிஃபைங் வச்சுருக்கான். சரிங்களா? அந்த 30 மார்க்குக்கு 18 மார்க் எடுத்தால் தான் இங்கிலீஷில் குவாலிஃபை ஆவீங்க. அதே மாதிரி நியூமரிக் எபிலிட்டியில் 18 எடுக்கணும், ரீசனிங் எபிலிட்டியில் 10 எடுக்கணும். இது ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது அப்படியே ஒரு 10% கழிச்சுக்கிட்டிங்கன்னா 16 மார்க் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு. இதுவும் 16, இதில் 16 அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? இதில் ஒரு 9ன்ற மாதிரி 10% குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். ஸோ 70 மார்க் தான். இதில் இங்கிலீஷ்க்கு ஏன் ஸ்டார் போட்டிருக்கேன்னா, அவன் இங்கிலீஷ் குவாலிஃபைங் பண்ணால் போதும். குவாலிஃபைங் இங்கிலீஷ் மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி, இது 2த்தில் எடுக்கிற மார்க்கு தான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு 20 மடங்கு கூப்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ 350 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்கன்னா 7,000 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 2 பேப்பரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். அது இந்த 4 பேப்பராக எழுதணும். ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், டேட்டா இன்டர்பிரேஷன், இன்சூரன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 30 30 30 120 கொஸ்டின். 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. ரீசனிங்க்கு 90 மார்க்கு, அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு 90 மார்க்கு. அதுதான் 180. மேஜர் பார்ட் தான். ஜிகேவும் ஃபைனான்ஷியல் அவேர்னஸும் 120 மார்க்கு. கிட்டத்தட்ட 40% தான் இது, 60% அது. சரிங்களா? அதுக்கான டைமிங்கும் போட்டிருக்காங்க. 40 மினிட்ஸு. மேக்ஸுக்கு தான் டைம் அதிகம். அதே மாதிரி ஜிகேக்கும் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ்க்கும் டைம் கம்மி. இதுலேயும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக குவாலிஃபைங் வச்சுருக்காங்க. அதான் இங்கே பியூட்டி. ஸோ 90 மார்க்னா 45 மார்க், 60 மார்க்னா 30 மார்க். பாதி மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபைங். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 10% குறையும்னு வச்சுங்களேன். ஸோ 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதணும். 150க்கு மேலே குவாலிஃபை ஆனால் தான் அவங்க செலக்டே பண்ணுவாங்க. அந்த செலக்ட் ஆகிறதுல இதில் பேப்பர் 2 என்னென்னா ரைட்டிங் பேப்பர். சரிங்களா? இதுவும் ஆனால் ஆன்லைனில் டைப் தான் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவ், அவ்வளோதான். 2 கொஸ்டின் கேட்பாங்க. 25 மார்க்குக்கு எழுதணும். இதுலேயும் குவாலிஃபைங் வச்சுருக்கான். சரிங்களா? இதுலேயும் குவாலிஃபைங் வச்சுருக்கான். இந்த டிஸ்கிரிப்டிவே குவாலிஃபைங் தான். ஆனால் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் வேணுன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸர் ரேங்க்குக்கு போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் வேணும். சரியா? ஸோ அடுத்தது இந்த எக்ஸாம்ஸோட டேட்ஸ் பாருங்கள். ஆகஸ்ட் 16லேருந்து ஆரம்பிச்சிருக்கு டேட்ஸு.
செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் எல்லாரும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அவன் டேட்டே சொல்லிட்டாங்க. 3rd அக்டோபர் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸ் எக்ஸாம் 8th நவம்பர் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 days மாறி வரலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த எல்ஐசியோட ஏஏஓ எக்ஸாம் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸு, இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் மெயின் சிலபஸ் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ ஒரு 8 வீடியோ இது வரைக்கும் நாங்கள் விட்டுருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோஸே. ஸோ அது எல்லாத்தையுமே போய் பாருங்கள். ப்ரிலிம்ஸ் மெயின் சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த வருஷம் நம்ம இப்போ அடுத்த மாதமே எப்படி தயாராகிறதுன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம அடுத்த வருஷமும் இதே சைக்கிள் வரும். எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாதத்துக்கு ஒரு தடவை திரும்பி எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் ஏஏஓ போஸ்ட் வரும். அதே மாதிரி கிளர்க் லெவல் போஸ்ட் வரும். எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதால இதுக்கான கோச்சிங்க்கு கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் நாங்கள் 3 பேட்டர்னில் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல் டைம் படிக்கிறது, எப்பவுமே எந்த ஒரு முயற்சியுமே முழு நேர முயற்சியாக பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ரெகுலர் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். மார்னிங் 4 hours கிளாஸு டெய்லி, மதியானம் ஒரு 1 hour டிஸ்கஷன். இங்கேயே நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி 9:30 3 o'clock வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். மண்டே டு ஃப்ரைடே வாரம் டெஸ்ட் இருக்கும். வாரம் டிஸ்கஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து 3 months கோர்ஸு. பட் ஆனால் நீங்கள் 3 yearsக்கு படிக்கலாம். ஏன்னா நான் இப்போ சொல்கிறதே அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமில் நம்ம எதாவது மிஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணி போகணும் அப்படின்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், அதாவது ஃபஸ்ட்டு சைக்கிள் மட்டும் எல்லா கிளாஸும் வந்துட்டு செகண்ட் சைக்கிளில் நீங்கள் டவுட்ஸ் மட்டும் வந்துக்கலாம். ஸோ வீக் டே பேட்ச்லேயே ஈவினிங் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. காலேஜ் இப்போ போயிட்டு இருக்க செகண்ட் இயர் 3rd year ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த டைமிங்கை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். 5:30 to 7:30 அப்படின்றது இந்த 2 hours கிளாஸ். இதுலேயும் வாரத்தில் ஒரு நாள் டவுட் செஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் இதுவுமே வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேலைக்கு போயிடறவங்களுக்கும் இதே ஆப்ஷனு. மார்னிங் 9:30 ஈவினிங் 3 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ எவ்ரி சண்டே வந்து மத்தியானம் வந்து டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது 6 months பேட்ச் மாதிரி. பட் 3 yearsல நீங்கள் 6 சைக்கிள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பேங்க் எக்ஸாம்ஸு, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். நீங்கள் சாஃப்ட்வேருக்கு தனியாக வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வேணுமே தவிர பிளேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்டு கண்டக்ட் பண்ணுற அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இதே எக்ஸாம் தான். அதனால் இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சேமாக இருக்கும். அதனால் ப்ரிப்பரேஷன் வந்து காலேஜ் படிக்கிற செகண்ட் இயர் 3rd year ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு டாபிக்ஸ் இது மாதிரி கொடுத்துருவோம். ஒரு 60 டாபிக்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் வரீங்களோ அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வராத டாபிக்ஸ்லாம் அடுத்த சைக்கிள் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதால செமஸ்டர் எக்ஸாம் வரும்போதோ இல்லைனா உங்களுக்கு லேப் வரும்போதோ ப்ராஜெக்ட் வரும்போதோ இதை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்க்கு வரவேற்கிறோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சியாக அதை வந்து நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் வருதோ அதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்கலாம். அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி.